உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வருகிறது. நமக்கு டக்குன்னு நினைவு வர்றது என்ன சொல்லுங்க? மனசாட்சி தொட்டு சொல்லணும். டக்குன்னு நினைவு வர்றது என்னன்னா டைவர்ஸ், குடி, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ராகு வந்தா ஒரு குடும்பம் எப்படி கெட்டு போகும்? தம்பதிகளுக்குள்ள பிரிவு ஏற்படும். ராகு வந்தா என்ன ஆகும்? பெயர் கெடும், கெட்ட பெண்களுடைய தொடர்பு ஏற்படும், அல்லது கெட்ட ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் நல்லா இருந்த குடும்பத்தில் நல்ல பாம்பு பூந்ததும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த பாம்பு எப்போ உள்ள வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறது. இதில் இந்த விவஸ்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, விவஸ்தையே இல்லாமல் பண்ணுறாங்க சார் அப்படிம்பாங்க. அப்படின்னா நாகரிகம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த குருவோ சனியோ நண்பர்களே, குரு அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய செல்வ வளங்களை பிடுங்கிடுவார். எப்படியே செல்வ வளங்களை பிடிக்கிறார். ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார். தொழிலில் நம்பிக்கை இழப்பு, கையெழுத்து போட்டீங்க உண்மையாக இல்லை, நீங்கள் உங்க மேலே ட்ரஸ்ட் வச்சோம் நம்பிக்கையா இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது கொடுக்குற தண்டனை இருக்குது தெரியுமா? மிக உயர்ந்த தண்டனை தான் இந்த ராகு கேதுகள் தருவாங்க. என்ன அப்படின்னா, உறவுகளை தொடுவாங்க இவங்களுக்கு. அதனால தான் விவஸ்தை இல்லைன்னு சொல்கிறேன். உறவுகளை தொடுவாங்க. நான் என் ஒய்ஃப் கூட என்னவோ ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்னையா ப்ராப்ளம்? ஜாபை கெடுக்கிற, வேலையை பிடுங்குற, எல்லாத்தையும் பண்ணுற, ஆனால் ஏன் என் இன்டிமசிக்குள்ளே வர? நானும் என் ஒய்ஃபும் பிரியமாக லவ் பண்ணுறோம், அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போட்டு விட்றியாப்பா என்றால் ராகு இந்த மாதிரியான எமோஷனல் ஃபீலிங்ஸை டச் பண்ணுறவர். இதுக்கு அப்படி அந்த எண்டு கேது. கேது என்ன பண்ணுவார்னா, உலகத்தில் காலதேவன் இருக்கார் பாருங்க. யார் காலதேவன்? யமன். காலதேவன் யார்? சனி. காலதேவன் யாரு? விஷ்ணுமாயா. இந்த மாதிரியான காலதேவன் பேர். இவங்க கோர்ட்லாம் மன்னிப்பே கிடையாது. யமன் கோர்ட்டில் மன்னிப்பு இருக்கா சார்? மன்னிப்பே கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேது கோர்ட்லேயும் தண்டனையே கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கேது தசை வந்தவன் எல்லாரையும் பாருங்க, கேது தசை வந்த எல்லாரையும் பாருங்களேன், உடம்பு முடியாமல் படுத்திருப்பாங்க, ஐசியூவில் படுத்திருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த கேது திசை என்பது உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடியது. ஆக ராகு போகத்தை தருகிறார், உறவுகளில் கை வைக்கிறார். கேது இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ, பெற்ற தாய்க்கு சோறு போடலை, இருமகனை அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. கேது தண்டனை கொடுப்பார். இருக்கிற வேலையை பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கி ரோட்டில் விட்டுருவார். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் அந்த நண்பன் உங்களை நம்பினா, நம்பிக்கை துரோகம் பண்ணலை, வா கமான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி அவுத்து விட்டு ரோட்டில் அனுப்பி விட்டுருவார். கேது மாதிரி ஒரு தண்டனை கடவுள் யாரும் கிடையாது. ஆக இந்த ரெண்டு பேர் தான், ரெண்டு எண்டு. ஒன்று இன்பத்தின் உச்சம், இன்னொன்று பண்ண பாவங்கள் தண்டனைகளின் உச்சம். இந்த ரெண்டத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த ராகுவும் கேதுவும் தான் பெயர்கிறார்கள். எப்போ பெயர்றாங்க? 18ஆம் தேதி பெயர்கிறார். இந்த ராகு கேது எங்கிருந்து எங்கே பெயர்வாங்க? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர், கேது சந்திரனை விழுங்கக்கூடியவர். ராகு சூரியனை விழுங்கும் இந்த நாளை நாம் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம். புரிகிறதா? கேது சந்திரனை விழுங்கக்கூடியதை நாம் என்ன அழைக்கிறோம்? சந்திர கிரகணம் என்று அழைக்கிறோம். அப்போ இவர்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல செயல்படுவார்கள். மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கு வருகிறார், கண்ணியில் இருக்கின்ற கேது சிம்மத்திற்கு போகிறார், ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னன்னா, 10லே ராகு வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழில் பிராப்தி, தொழிலில் டெவலப்மெண்ட் பண்றார். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில டபுள் தி டைம் உங்களை டெவலப் பண்றார். 10ஆம் இடத்து ராகு உங்களை வேற லெவலில் கொண்டு போறார். 4ஆம் இடத்து கேது. இந்த 4ஆம் இடத்து கேது என்பவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்குகிறார். இந்த 4ஆம் இடத்து கேது. 10க்குடைய ராகு பகவான் தொழிலில் இன்ட்ரெஸ்ட்டை உண்டு பண்ணுகிறார். எதெல்லாம் நீங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை டபுள் பண்றார். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். காலையில் எந்திரிச்சு யாரெல்லாம் வேலைக்கு போறீங்களோ, உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் நண்பர்களே. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்? தெளிவான திட்டமிடுதல் உடையவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறும். தெளிவான திட்டமிடுதல்ங்கிறது எப்படி நடக்கும்? தெளிவான திட்டம் அப்படிங்கிறது வேலைக்கு போறவனுக்கு மட்டும்தான் தெளிவான திட்டம் கிடைக்கும். எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும் சார், இந்த பணத்தை நான் கொஞ்சம் ஓரம் கட்டி வைப்பேன், அந்த பணத்தை வச்சு இதை பண்ணுவேன், இந்த பணத்தை வச்சு அதை பண்ணுவேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? தெளிவான திட்டமிடுதல் உடையவர்களுக்கு நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் 10ஆம் இடத்து ராகு. அப்போ 10லே ஒரு பாவி, அதெல்லாம் சொன்னேன். இப்போ 10ல் ராகு இருக்கார்.
4ல கேது, உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், வீடு, மாடு, மனை, நிலம் வாங்குதல் போன்ற எல்லா இடத்துலையும் கேது இருக்கார். கேது 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி போன்ற அத்தனையும் தடைபடுகிறது. அப்போ ஃபாரின் ஆஃபர் நான் பண்ண போறேன் சார், நான் வந்து ரஷ்யா போறேன், நான் அங்கே போய் படிக்கிறேன், இங்கே போய் படிக்கிறேன், நீங்கள் எது பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும், அதான் ரிஸ்க். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை பார்த்தேன் சார், எனக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கல, இது நாள் வரைக்கும் வேலை பார்த்தேன் சார், எல்லாரும் என்ன வேலை வாங்கிடுறாங்க, ஆனால் அதுக்குரிய ரெகக்னேஷன் யாருமே தர்றதில்ல. இவர்களுக்கெல்லாம் இந்த 10ஆம் இடத்து ராகு பலன் தருகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அந்த தபஸ் பண்ற அந்த முனிவரை வந்து 2 குரங்குகள் எப்போ பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்கு, 2 குரங்குகள். அப்போ அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, அந்த குரங்குகளை வந்து சபிக்க அவருக்கு மனசு வரல. சரி, சின்ன குழந்தைங்க தானேன்னு அவர் விட்டு வச்சிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குரங்குங்களோட டார்ச்சர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அப்போ ரொம்பவே அதிகமானவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குரங்கை சபிச்சிடுறார், நீ எதை கொண்டு போய் கடலில் போட்டாலும், எதை கொண்டு போய் போட்டாலும் அது மிதக்கும். ஏன்னா அந்த முனிவரோட ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாங்க தண்ணியில், அவரோட கமண்டலத்தை தான் தண்ணியில் போட்டுறாங்க, நீ எதை கொண்டு போய் போட்டாலும் அது மிதக்கும்னு சொல்லி சபிச்சிடுறார். பிற்காலத்திலே ராமாயணம் நடக்கும் பொழுது ராமபிரான் அந்த கடலை தாண்டும் பொழுது சீதாதேவியை நோக்கிய கடல் பிரயாணத்தின் போது பாறைகளை எல்லாம் என்ன சொல்கிறார், இந்த நலன் நீலன் எனக்கூடிய இந்த 2 குரங்குகளிடம் கொடுத்து இந்த கடலில் போட சொல்றார். அந்த கடலில் அவங்க போடுறாங்க. அந்த பாறைகள் எல்லாம் மிதந்தன. மிதந்த அந்த பாறைகள் மீது ஒரு பிரிட்ஜு கட்டி அழகா போய் ராமன் போய் சீதாவை கூட்டிட்டு வந்தாருங்கிறது வரலாறு. ஒரு சாபம் வரமாக மாறிவிட்டது. கற்றுக்கொள்ள வேண்டிய நீதி என்ன? ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் எதெல்லாம் உங்களுக்கு அன்ஸ்கில்டோ, உனக்கெல்லாம் எங்க படிப்பு வரப்போகுது, நீ போய் படம் பிடிக்க தான் லாய்க்கு என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த படம் பிடிக்கிற ஸ்கில்லு அவனுக்குள்ள வளர்ந்து 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 இன்னைக்கு பெரிய இயக்குனராகவே அவன் ஆகிருச்சு. எங்க வந்து நிற்கிது பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து ராகு, 4ஆம் இடத்து கேது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உலகின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உடனே ஓடி வந்து அம்மாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அதர்வைஸ் அம்மாவுக்கு ஆபத்து. அம்மா அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஆள். ஆகையினால இந்த ராகு கேது விஷயத்தில் ஒன்று நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும். இந்த பக்கம் தொழிலில் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் சாபம் என்று நினைக்கிறீர்களோ, உனக்கு இதெல்லாம் வராது, அதெல்லாம் வராது, நீலாம் இதுக்கு தான் லாய்க்கு, நீலாம் இதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த எதுக்கு தான் லாய்க்கோ அதுவே தொழிலாக வரப்போகுது. நீலாம் சமைக்க தான் லாய்க்கு, போய் நல்லா சமைச்சு போடு. உனக்கும் டைரக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை. யாரு கண்டா ப்ரொடக்ஷன் யூனிட்டில் நீங்கள் தான் சீஃப் செஃப்பாக இருக்கலாம். யாரு கண்டா? வாழ்க்கை நமக்கான ஸ்கில்ஸையே நமக்கான சாபத்தையே வரமாக மாற்றித்தரும். ரிஷபராசிக்காரர்கள் கலக்க போறீங்க. ராகு கேதுக்கள் பயிற்சி சிறப்பாக நடைபெற போகிறது. ராகுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்க திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடணும். கேதுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்க பிள்ளையாரை கும்பிடணும். இது 2 தான் ஒரே பரிகாரங்கள். இந்த 2 பேரை பிடிச்சிங்கன்னா போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.